ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கருப்பண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். குரோதி வருடம் தை மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமையான இன்று ஜனவரி 24, 2025 பஞ்சாங்கத்தின்படி திதி 7:25 இரவு வரை தசமி, பின்னர் ஏகாதேசி, நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம், யோகம் விருத்தி 5:08 காலை வரை, அதன் பின் துருவம், கரணம் பத்திரை 7:25 இரவு வரை, பிறகு பவம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், நாள் சமநோக்கு நாள், பிறை தேய்பிறை, மரண யோகம் இன்று நேரம் காலை 12:30 மணிலேருந்து 1:30 மணி வரை, மாலை 4:30 மணிலேருந்து 5:30 மணி வரை, கௌரி நல்ல நேரம் 1:30 மணிலேருந்து 2:30 மணி வரை, மாலை 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரை, ராகு காலம் 10:30 மணிலேருந்து 12 மணி வரை, குளிகை 7:30 மணிலேருந்து 9 மணி வரை, யமகண்டம் 3 மணிலேருந்து 4:30 மணி வரை. இன்னைக்கு கரி நாள், அதாவது இன்னைக்கு மரண யோகத்தை கொண்டக்கூடிய சித்த யோகத்திலிருந்து மரண யோகம் கொண்டக்கூடிய நாள். இன்னைக்கு திருலோக்கிய கௌரி விரதம், திருவள்ளூர் ஸ்ரீ வீரராக பெருமாள் உடைய விழாவுடைய தொடக்கம், திருமாலிருஞ்சோலை ஸ்ரீ கள்ளழகர் ஸ்ரீ சுந்தரவல்லிய தாயார் புறப்பாடு இன்னைக்கு இருக்கு. கரணம் 1:30 மணிலேருந்து 3 மணி வரை, சூரிய உதயம் 6:35, சந்திராஷ்டமம் பரணி நட்சத்திரம். இன்றைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. பார்த்தீங்க வெள்ளிக்கிழமைகளில் தசமி திதி வருது. இந்த திதியில் அனுஷ நட்சத்திரம், அனுஷம்னாலே சனியோடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் கண்டிப்பாக நீங்கள் அனுஷம் நட்சத்திரக்காரங்களாக இருக்கலாம், இல்லை வேறு நட்சத்திரத்துக்காரங்களாக இருக்கலாம். இந்த அனுஷ நட்சத்திரத்தில் போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு, சனீஸ்வர பகவானோட வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால மகாலட்சுமி தாயார் அவங்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த தாயாரோடைய வழிபாடு உங்கள் சுக்கிரஹோரையில் பண்ணுறது விசேஷம். சுக்கிரஹோரையில் வேறு என்னெல்லாம் பண்ணலாம்? வெள்ளை மொச்சை இருக்குல்ல, அதை வேக வைத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகித்தால் செல்வ நிலை, பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது விலகக்கூடியதாக இருக்கும். பால் பாயசம் கொடுக்கலாம். இந்த மாதிரி கோயில்களுக்கு சென்று சுக்கிரஹோரைனா நைட்டு 8 to 9 ஆலயங்கள்லாம் திறந்துருக்கான்னு பாருங்கள். 8 மணிலேருந்து சில பேர் இந்த ஆலயத்தை கண்டிப்பாக மூடிடுவாங்க. ஆனால் நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணுறதுனாலும் பண்ணலாம், வீட்டில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். பொதுவாகவே இரவு நேரங்களில் 8 to 9 மணிக்கு சுக்கிரஹோரை பூஜையை பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் வளமும் நலமும் அதிகமான பொருளாதார வளர்ச்சியும் ஏற்படும், அசுர வளர்ச்சி ஏற்படும்ன்றதுக்கு மாற்று கருத்து இல்லை. ஏன்னா சுக்கிரனுடைய முழு அனுகிரகமும் அந்த நேரத்தில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். காலையில் 6 மணிலேருந்து 7 மணி உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டுக்கோங்க, விநாயகரையும் குலதெய்வத்தையும். 1 மணிலேருந்து 2 மணி நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அதோடைய ஆசைகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த ஆசைகளை பற்றி வேண்டுங்க. 8 மணிலேருந்து 9 மணி மகாலட்சுமியை மனதார வேண்டுங்க. கண்டிப்பாக இந்த சுக்கிரஹோரையானது உங்களுக்கு செல்வத்தை வாரி குவிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சுக்கிரஹோரைக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது. சுக்கிரஹோரையில் நீங்கள் எந்த ஒரு செயல்களை செய்தாலும், சில பேர் அந்த சுக்கிரஹோரையில் குளிகை, ராகு காலம் இதெல்லாம் பார்க்கணும். அந்த நேரத்தில் நீங்கள் போயிட்டு பண்ணிங்கன்னா சரிப்பட்டு வராது. சுக்கிரஹோரைன்னா அந்த நேரத்தில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் பண்ணுங்கள். 1 மணிலேருந்து 2 மணிக்கு கூட பண்ணலாம். மாட்டுக்கு இருக்கு இல்லைங்களா, பசு மாட்டுக்கு நீங்கள் ஏதாவது வாழைப்பழமோ இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க, இல்லை அரிசி ஊற வைத்து வெல்லத்தை கலந்து கொடுக்கறது, இந்த மாதிரி தவிட்டு இந்த மாதிரி கொடுக்கறது, அதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாடு அந்த ஆசீர்வாதங்கிறது எப்படி கிடைக்கும்? மாடில் தான் எல்லா தெய்வங்களும் இருக்குது, பசுமாட்டில் தான் எல்லா தெய்வங்களும் இருக்குது. அந்த தெய்வனுடைய எல்லா தெய்வத்தோடைய அனுக்கிரகமும் அந்த மாடுகிட்ட இருக்குது. அப்படிங்கும்போது சுற்றி வரும்போது மிகப்பெரிய நல்ல பலனை அந்த சுக்கிரஹோரையில் கொடுக்கும்.
அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு கரிநாள்னால முக்கிய விசேஷங்களை தள்ளி போடுறது நல்லது. இன்னைக்கு நம்ம அவரவர் ராசி பலனை பார்த்துட்டு வந்துடலாம். மேஷ ராசிக்காரங்க இன்னைக்கு சில செயல்கள் அப்படிங்கிறது வெற்றிகளை கொடுக்கும். அன்றாட செய்யக்கூடிய வேலைகளை செய்யணும். பரணி நட்சத்திரத்துக்கு மட்டும் சந்திராஷ்டமமாக இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும். வார்த்தைகளை தேவையில்லாத பயன்படுத்துறது, ஃபைட்டுக்கு போவது, ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தவிர்த்துருங்க. இன்றைக்கி சில விஷயங்கள் உங்களுக்கு தவறான விஷயங்களாக அமையும். முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். அதனால் மேஷராசிக்காரங்க இந்த நாளை ஒரு பெரிய ஒரு புது முயற்சிலாம் எடுக்க வேண்டாம். இரவு நேர பயணங்கள், வெளியூர் பயணங்கள் அப்படிங்கிற அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லது நடக்கக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய, அனைத்து வகையிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி மேஷராசிக்காரங்களுக்கு உண்டு. மேஷராசிக்காரங்க பொதுவாகவே திருச்செந்தூர் முருகன் திருத்தலத்துக்கு சென்று வர்ற போது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் போடுவீங்க. அந்த மாதிரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால நீங்கள் முருக வழிபாடே பண்ணலாம். முருக வழிபாடு சுக்கிர ஓரையில் 6 தீபங்களை முருகனுக்கு முன்னாடி நீங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னா அந்த சுக்கிரனுடைய அனுகிரகமும் ப்ளஸ் முருகனுடைய அனுகிரகமும் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த 2 2 in 1 அப்படிங்கிற மாதிரி இதை கொண்டு போகணும். கடவுளோட அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். நன்றி. ரிஷபராசிக்காரங்க பக்தி அதிகரிக்கும். ஆன்மீக தேடலில் போவீங்க. ஆன்மீக விஷயங்களில் நீங்கள் நினைக்கிறது நடக்கும். அதே மாதிரி வெளியூர், இந்த ஹரிதுவார், அந்த மாதிரி ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீர்கள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். பக்கத்தில் இருக்க கோயிலுக்காவது குறைஞ்சபட்சம் இன்றைக்கி போவீங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு இல்லைங்க எனக்கு கடவுள் பக்தியே இல்லை அப்படின்னா இங்கே வேலையே இல்லை இந்த இதை பார்க்குறதுக்கு. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா சில பேர் அந்த நாத்திகம் பேசுகிறதுக்கு காரணம் அவங்களோட ஜனனகால ஜாதகத்தில் அந்த நாத்திகம் பேசக்கூடிய கிரகங்கள் இருக்குது. அதுக்கும் கிரகங்கள் இருக்கா அப்படின்னா பின்வரும் விஷயங்களை நான் சொல்கிறேன். பொதுவாகவே இன்றைக்கி ரிஷபராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அது ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இன்றைக்கி நல்ல பலனை ஏற்படுத்தும் தெய்வ அருள் அப்படிங்கிறது கிடைக்கும். இறை அருள் உங்களுக்கு ரொம்ப கணக்கச்சிதமாக உங்களுக்கு கொடுக்கும், ஆசீர்வாதத்தை கொடுக்கும், குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடியதாக இருக்கும். இடமாற்றம், வீடு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். ரிஷபராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். நன்றி. மிதுன ராசிக்காரங்க இன்னைக்கு பாராட்டு குவியும். நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ அந்த நல்ல செயல்களுக்கு பாராட்டுகள் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படும். மிகப்பெரிய ஒரு உச்சாணியை தொடரக்கூடிய ஒரு முக்கியமான நாளாக இன்றைக்கி கண்டிப்பாக இருக்கும். சத்தியத்தை மீறின விஷயத்தெல்லாம் கொஞ்சம் சங்கடப்படுவீங்க. அது மட்டும் தவிர்த்து வாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் எவ்வளவோ போராடுறாங்க, ஒரு சரியான அங்கீகாரம் எனக்கு கிடைக்கல அப்படின்னா இனிமேல் அங்கீகாரம் கிடைக்க போகுது. தொழிலில் நல்ல ஒரு விஷயங்கள் பண்ணணும், உச்சாணிக்கு போகணும்னு நினைக்கிறேன், ஆனால் அது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பிராப்தம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு வரப்போகுது. அதே மாதிரி பெண்களாக இருப்பின் மிதுன ராசிக்காரங்க உங்கள் கணவன் மனைவியுடைய இந்த விரிசல்கள் அப்படிங்கிறது சரி பண்ணக்கூடியதான நாளாக இன்றைக்கி இருக்கும். குழந்தைகள் வழியில் ஒரு சில தொந்தரவு அப்படிங்கிறது ஏற்பட்டு விலகும். இதெல்லாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கும். இன்றைக்கி நல்ல செயல்களால் பாராட்ட பெறக்கூடிய ஒரு உன்னதமான நாள்னு சொல்லலாம். உங்கள் குலதெய்வ வழிபாடு அப்படின்றது நீங்கள் பண்ணிக்கலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி குலதெய்வ வழிபாடு மட்டும் அல்லாமல் கண்டிப்பாக பெருமாளுடன் இருக்கக்கூடிய ஆண்டாளை நீங்கள் வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதுவே உங்களுக்கு மாற்றத்தையும் கொடுக்கும். கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி. கடகராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். இன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். சில செயல்களினால் ஒரு சில வெற்றிகளை அப்படிங்கிறது தடை தாமதங்கள் ஏற்படும். நம்ம சில விஷயங்கள்லாம் பண்ணுவோம். எப்படின்னா ஒருத்தர்கிட்ட எது சொல்லக்கூடாதோ அதுதான் சொல்லுவோம். அப்படி சொல்லும் போது தான் பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை இன்றைக்கி பார்ப்பீங்க. அதனால் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. எதாக இருந்தாலும் ப்ரீ பிளான் பண்ணிக்கிங்க. எந்த ஒர்க்காக இருந்தாலும் மறந்துட்டு சில விஷயங்கள்லாம் தப்பாக பண்ணுவீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கான்ஷியஸாக பண்ணுங்கள். கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனியும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவே தான் இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். யோகம் கொடுக்கக்கூடிய திசைகள் ஏதாவது இருந்தால் தான் நீங்கள் தப்பிப்பீங்களே தவிர பெரிய திசைகளுடைய சப்போர்ட் இல்லைன்னா பிரச்சனையை தான் கொடுக்கும். கடகராசிக்காரங்களுக்கு
நல்ல மாற்றங்கள் ஏற்பட பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று சந்திரனை நீங்கள் வேண்டி வருவது ரொம்ப நல்லது. சந்திரன் உங்களுடைய ராசி அதிபதி. அவரை வேண்டி வரும்போது முக்கிய முடிவுகள் நல்ல முடிவுகளாக எடுப்பீர்கள். கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. சிம்மராசிக்காரங்க, தனப்பிராப்தம் ஏற்படும். இன்றைக்கி எங்கெங்கேயோ இருந்து பணம்லாம் வரும். நாலா பக்கத்து பணம் வரும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பணம் வரும். லாட்ரி டிக்கெட், ஸ்பெக்குலேஷன்ஸ், ட்ரேடிங், இதிலெல்லாம் பணம் கிடைக்கும். ஆனால் சிம்மராசிக்காரங்க இந்த பண விஷயங்களில் லாட்ரி டிக்கெட், ஸ்பெக்குலேஷன், இந்த மாதிரி டைரெக்டாக வரக்கூடிய பணங்கள் இதெல்லாம் நம்பி இருக்காதீங்க. அதுவே அஷ்டம சனியில் மிகப்பெரிய கெடுதலை கொடுத்துரும். அதனால் இப்போதைக்கு இந்த ப்ராஃபிட்டை எடுத்துக்கிட்டாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேடிங் போன்ற விஷயங்களை பண்ணுங்கள். சில பேர் இந்த ரம்மி விளையாடுறது, இந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய விஷயங்களில் பண்ணக்கூடாது. அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு தலைவலியாக கொண்டு வந்துடும். அதனால் சிம்மராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்தை நேர்மையான வழியில் பெறும்போது நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வாழ்க்கையில் தந்தே தீருவார் அப்படின்னு சொல்லலாம். இதை சிம்மராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடாக குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடாக பெருமாளை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். துளசி மாலை போட்டு நீங்கள் பெருமாளை வேண்டுங்க, கண்டிப்பாக நல்லதொரு பலனை இந்த நாளில் கொடுத்துருவார். கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கன்னிராசிக்காரங்க, லாபங்கள் அதிகரிக்கும். இன்றைக்கி தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். உங்களுடைய ப்ராஃபிட் அப்படிங்கிறது நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த ப்ராஃபிட் தான் கிடைக்கும். மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான நல்ல நாள். முன்னேற்றத்துக்கு தடையாக இருந்தவங்க எல்லாம் விலகுவாங்க. மறைமுக எதிரிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும். சில இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம என்ன தப்பு செய்கிறோங்கிறது தெரியாமல் செஞ்சிட்ருப்பீங்க. அதெல்லாம் யோசித்து கவனித்து பாருங்கள். அதே மாதிரி உங்களோட கணவர் விஷயத்தில் நீங்கள் முன்னுக்கு பின் முரணான ஒரு செயல்களை பார்ப்பீங்க. அதனால் அதிர்ச்சி அடைவீங்க, அதனால் துன்பப்படுவீங்க. அதனால் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. தொழில் அமோகமாக இருக்குது, உத்தியோகம் அமோகமாக இருக்குது. மற்ற விஷயத்தில் ஆவரேஜாக தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு. கன்னிராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். நன்றி. துலாம் ராசிக்காரங்கள், சோர்வு அதிகரிக்கும். மனசோர்வு, உடல் சோர்வு அப்படிங்கிறது அதிகரிக்கும். இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இவங்க உட்கார்ந்த இடத்துல சாப்பிடணும்னு நினைப்பாங்க. ஒரு சில விஷயங்களை அநியாயத்தை கரெக்டாக அனலைஸ் பண்ணுவாங்க. அதாவது இப்போ லக்ஸூரியஸாக இருக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் மைண்ட் செட்டில். அப்படிப்பட்டவங்க நீங்கள் இன்றைக்கி சில வகையில் சோர்வுகளை உண்டாக்கும். அதிகமான அலைச்சல், அதிகமான மன உளைச்சல், இதெல்லாம் ஒரு காரணமாகவே அமைஞ்சிடும். அதனால் எந்த ஒரு விஷயமும் இன்றைக்கி பெருசாக நீங்கள் எடுத்துக்கிட்டு போக வேண்டாம். இருக்கிறத எப்பவும் போல் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும். நல்ல ஏற்றங்களையும் மாற்றங்களும் துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு. துலாம் ராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. விருச்சிக ராசிக்காரங்கள், வரவுகள் அதிகரிக்கும். பண வரவு அப்படி இருக்கும். ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒவ்வொரு பணம் வரும். நிறைய விஷயங்களில் இன்றைக்கி சுபகாரியங்கள், பேச்சுவார்த்தை நடக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ அமுகமான நாளாக இன்றைக்கி இருக்கும். கண்டிப்பாக தன வரவு, பொருள் வரவு அப்படிங்கிறது இருக்குது. ரொம்ப நாளாக ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, ஏசி அந்த மாதிரிலாம் புதுசாக வாங்கலான்னு பார்க்குறேன், நடக்க மாட்டேங்குதுன்னா இப்போ நடக்கும். இன்றைக்கி நடக்கும். அதே மாதிரி அதுக்கான முயற்சி நம்ம தான் எடுக்கணும். அந்த முயற்சி எடுத்தாலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளாக வீடு மனையெல்லாம் வருதுங்க, நான் இஎம்ஐ போட்டு வாங்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். ஆனாலும் ஒரு சில சட்ட சிக்கல் அதில் இருக்கிறதுனால கொஞ்சம் யோசித்து ப்ராப்பர்ட்டி டிசைன் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டி விஷயங்களில் இது பண்ணுங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்காதீங்க, அதுவே உங்களுக்கு சிக்கலில் போய் முடிஞ்சால் பணம் இருந்தால் வாங்குங்க. இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ரொம்ப அதிகமாக வாங்கி போட்டு அப்புறம் பின்னாடி அவதிப்படக்கூடிய நிலை வரக்கூடாது அப்படிங்கிறது தான் விஷயம். உச்சராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். நன்றி. தனுசு ராசிக்காரங்க, எல்லாத்துலேயுமே ஒரு ஆதாயம் கிடைக்கும், லாபம் கிடைக்கும். நீங்கள் எடுக்கிற பிஸ்னஸ் எல்லாமே ப்ராஃபிட் கொடுக்கும். பல மல்டிபிள் பர்சனாலிட்டி மாதிரி மல்டிபிள் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுவீங்க. அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, தனுசுக்கு பார்த்திங்கன்னா எங்கெங்க ரொம்ப வேதனைப்பட்டு இப்போ தாங்க ஏதோ கொஞ்சம் வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தது அஷ்டம சனி வரப்போதா அப்படின்னு சில பேர் சங்கடத்தை அனுபவிக்கிறாங்க. ஆனாலும் பெரிய மாற்றங்கள் இல்லை. சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க, பெரிய பாதகங்கள்லாம் அங்கே நடக்காது. அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்களுக்கு
பாராட்டு புகழ் அப்படிங்கிறது சில பேர்த்துக்கு கிடைக்கும், சில பேர்த்துக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். இது என்ன டிஃப்ரென்ஸ் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் யோக திசையாக நடந்துச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு பட்டம் பதவி புகழ் அப்படிங்கிறதெல்லாம் அலங்கரிக்கும். இல்லை அவயோக திசையாக நடந்துச்சுன்னா அந்த ஏழ்றையோட கண்டினியூஷன் இப்போ வரைக்குமே கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கும். அதனால் இன்றைக்கி அந்த நாளை நம்ம ப்ராஃபிட்டபிள் டேயை மட்டும் பயன்படுத்தி இன்றைக்கி வெற்றி கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மகர ராசிக்காரங்க இறக்கம் அப்படின்றது படக்கூடியதாகவும் மற்றவங்களுடைய இறக்கத்தை நம்ம மேலே படக்கூடியதாகவும் இருக்கும். கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கோங்க, ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க, தொழில் நிலைகளை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சரியான விஷயத்த கன்சிஸ்டன்சியோடு ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லலாம். சில இடத்துல இறக்கம் காட்டுறது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும். அந்த ஏமாற்றம் இல்லாமல் கொண்டு போகணும். காதல் விவகாரங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். விட்டு செல்லக்கூடிய விஷயங்களும் பிரேக்கப்ஸ் அந்த மாதிரி விஷயங்களும் நடக்கக்கூடியதாக இருக்கும். திருமணம் போன்ற விஷயங்களில் பேச்சுவார்த்தை நடத்தும் போது திருமணம் கண்டிப்பாக நடந்துடும். அதே மாதிரி குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது நடக்கும். பொருளாதார வகையில் முன்னே இருந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு யோக திசையாக நடந்துச்சுன்னா சூப்பரான டைமும் நோக்கி தான் நீங்கள் போகிறீங்க. அவயோக திசை நடந்தால் தான் ஏழ்றையோட படுமோசமான ஒரு பாதிப்புகளை மகர ராசிக்காரங்க பார்ப்பாங்க. மகர ராசிக்காரங்களுக்கு அன்பு அரவணைப்பு அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கணும்னு நினைப்பாங்க. அதனால கடினமாக உழைப்பாங்க. இவங்க தியாக மனப்பான்மை எல்லாத்துக்கும் தெரியாது. பொதுவாக மகர ராசிக்காரங்க தன்னுடைய குடும்பத்துக்காக தியாகத்தை பண்ணி உழைப்புகளை கொடுத்து குழந்தைங்களை காப்பாற்றுவார்கள். மகர ராசிக்காரங்க பொதுவாக அந்த அன்பு கணவன் மீதோ இல்லை குழந்தைகள் மீதோ கணவனாக இருந்தால் மனைவி மீதோ குழந்தைகள் மீதோ கண்டிப்பாக இருக்கும். அந்த மகர ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி அந்த இரக்க குணம் அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்களில் மாற்றத்தை கொடுக்கும். கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். நன்றி. கும்பராசிக்காரங்க நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். இன்றைக்கி நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். அதிக அளவில் நல்ல விஷயங்கள் நடக்கும். சில இடத்துல லோன் போய் கேட்டிங்க அப்படின்னா லோன் கிடைக்கும். பணம் கேட்ட இடத்துலலாம் பணம் வரும். அதே மாதிரி உங்களுடைய மனசில் ரொம்ப நாளாக நம்மளுக்கு வாழ்க்கை இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ வாழ்க்கை அமையும். நல்ல துணை அமைவாங்க. நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்துடக்கூடியதாக. புத்திரபாக்கியமே இல்லாதவங்க புத்திரபாக்கியமும் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் பணம் வராமையே இருந்துச்சுங்க, இப்போ பணம் வரும். எல்லாமே கும்பராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி பாசிட்டிவாக தான் அமையும். எந்த வகையிலுமே அது மைனஸ் கிடையாது, நெகட்டிவ் கிடையாது. கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். நன்றி. மீன ராசிக்காரங்க பெருமை அதிகரிக்கக்கூடிய நாள் இன்றைக்கி. பொறுமை பெருமையாக மாறக்கூடியதாகவும் உங்களுடைய அரிய செயல்களை கண்டு மற்றவங்க ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. உங்களை சோதனையே சாதனையாக மாதிரி ரொம்ப நாளாக மீன ராசிக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. யோக திசையாக இருந்ததுன்னா அது பொருளாதார நிலை அப்படிங்கிறது நல்லதை கொடுக்கும். இது அவயோக திசையாக இருந்தால் பிரச்சனைகளை அதிகப்படுத்தி விட்டுரும். குலதெய்வ வழிபாடு இன்றியமையாதது. அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது, பெருமாளை வழிபடுறது வெள்ளிக்கிழமை, பெருமாளோட தாயை மகாலட்சுமி தாயை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீருவார் அப்படின்னு சொல்லலாம். இந்த கடவுளுடைய அருளால் எப்போதும் உங்களை காக்க வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.